கிச்சனுக்கு அன்போடு அனைவரையும் வரவேற்கிறேன். இன்னைக்கு என்னென்னா தட்டைப்பயிறு சாதங்க. அரைப்படி அரிசி எடுத்துருக்கேங்க. அதுக்கு நல்லா ஒரு கப்பு தட்டைப்பயிறு எடுத்து ஊற வச்சுருக்கேன். ஒரு 2 மணி நேரம் நல்லா சுடுதண்ணி போட்டு ஊற வச்சுருக்கேன். நல்லா ஊறிடுச்சு. அதுக்கப்புறம் என்னென்ன தேவையான பொருட்கள்னா, காரத்துக்கு வரமிளகாய், பெரிய வெங்காயம் 2, கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை தழை, தக்காளி 2, எண்ணெய், மஞ்சத்தூள், கடுகு, உப்புங்க. அவ்வளோதான். அடுப்பத்தை வச்சுக்கலாம். ஸ்டைலில் இங்கே தண்ணி ரெடி ஆகிட்டுருக்கு. தாளித்து முடியறதுக்கும் தண்ணி கொதிக்கவும் கரெக்டாக இருக்கும். தாளித்து முடிச்சதுங்க தண்ணி எடுத்து சேர்த்திட்டோம்னா கொதிச்சுடுங்க. எண்ணெய் சேர்த்திக்கலாங்க. எண்ணெய் ஒரு 50 மில்லி சேர்த்துனா போதுங்க. ஒரு 1/4 ஸ்பூன் கடுகு போதும். கடுகு பொரிஞ்சிருச்சுங்க. பெரிய வெங்காயமும் மிளகாயும் சேர்த்திக்கலாம். வணங்கிடுச்சுங்க. தக்காளியும் கருவேப்பிலை தலையும் சேர்த்துக்கலாம். தக்காளி வதங்கிறதுக்கும் சாப்பாட்டுக்கும் உப்பு சேர்த்துக்கலாங்க. இது கோயம்புத்தூர் திருப்பூர் டிஷ்ஷுங்க. செஞ்சு சாப்பிடுங்க. சூப்பரா இருக்கும். மைல்டு டேஸ்டா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. மஞ்சத்தூள் போட்டுக்கலாங்க. வேற எதுவுமே சேர்த்துறது கிடையாதுங்க. தூங்கலாம். அவ்வளவுதான். மஞ்சள் மட்டும்தான். கண்டிப்பா ட்ரை பண்ணிக்கோங்க. செம்ம டேஸ்டா இருக்கும். கோயம்புத்தூர் திருப்பூர்ல இது அதிகமா எல்லாம் வீட்டுல செஞ்சு சாப்பிடுறது தாங்க. நைட்ல டக்குன்னு 8:30 மணிக்கு கம்பெனி விட்டு வரவங்களா 8:30 டக்குன்னு 2 டம்ளர் அரிசி ஊற வச்சு ஒரு பிடி தட்டைப்பயிறு ஊற வச்சுட்டோம்னா சாப்பாடு ரெடி. நைட்ல மைல்டான டேஸ்ட்ல சேர்த்துக்கலாங்க. நல்லா ஊற வச்சு வடிச்சு வச்சிருக்கேன். கட்டி காப்பி விட்டுட்டு தண்ணி சேர்த்துக்கலாங்க. எல்லாம் சுத்தி பபிள்ஸ் வந்துருக்குங்க. கொதிக்கிற ஆரம்பம். நம்ம ஸ்டைலே வச்சு எடுத்து இதுல சேர்த்துட்டு பார்க்கலாம். ஸ்டைலுங்க உப்பு பார்த்துக்கலாங்க. மிளகாத்தூள் எல்லாம் எதுவும் சேர்த்த போறது கிடையாது. காரத்துக்கு அந்த மிளகாய் காரம் இருக்குங்க. மிளகாய் 3 மிளகாய் சேர்த்திருக்கேன் நான். சூப்பரா இருக்குங்க. எல்லாமே கரெக்டா இருக்கு. கொதிக்குதுங்க. அரிசி சேர்த்திக்கலாம். படிச்சு வச்சிருக்கேங்க. நல்லா கொதி வந்துருச்சுங்க. கொத்தமல்லி தழை சேர்த்திட்டு நான் உப்பு காரமெல்லாம் செக் பண்ணிட்டேன். எல்லாம் சூப்பரா இருக்கு. மூடி போட்டுடலாம். விசில் அடங்கினதுக்கு அப்புறம் பார்க்கலாங்க. சூப்பரா ரெடி ஆகிடுச்சுங்க சாப்பாடு. ஒரு கிளறி விட்டுட்டு பார்த்தோம். ஆயிடுச்சுங்க. இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு பொரியலோ அது எதுன்னு எதுவும் தேவையில்ல. இந்த மாதிரி ஒரு 4 வடம் வச்சு சாப்பிட்டோம்னாலே சூப்பரா இருக்குங்க. கொஞ்சமா மேல நெய் விட்டுக்கிட்டோம்னா இன்னும் நல்லா மனமா சூப்பரா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதையும் ட்ரை பண்ணுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.